வணக்கம். இன்றைய மாவட்ட செய்திகள். தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் கிருஷ்ணாபுரத்தை சேர்ந்தவர் மாரியம்மாள், வயது 45. கடையநல்லூர் மார்க்கெட்டில் காய்கறிகள் வாங்கிவிட்டு வீட்டிற்கு நடந்து சென்று கொண்டிருந்தார். மாரியம்மாள் கடையநல்லூர் போலீஸ் ஸ்டேஷன் அருகே வந்தபோது பின்தொடர்ந்து வந்த வாலிபர் மாரியம்மாள் கழுத்தில் இருந்த 8 பவுன் நகையை பறித்துக் கொண்டு தப்பி ஓடியுள்ளார். அங்கிருந்தவர்கள் அந்த வாலிபரை மடக்கி பிடித்தனர். தர்ம அடி கொடுத்து கடையநல்லூர் போலீஸ் ஸ்டேஷனில் ஒப்படைத்தனர். போலீசார் நடத்திய விசாரணையில் செயின் பறிப்பில் ஈடுபட்டவர் கடையநல்லூரை சேர்ந்த என்ஜினியரிங் பட்டதாரி ஷாலிக், வயது 26 என்பதும் வேலைக்கு செல்லாமல் செயின் பறிப்பில் ஈடுபட்டதும் தெரியவந்தது. ஷாலிக்கை கைது செய்த போலீசார் சிறையில் அடைத்தனர். பட்டப்பகலில் அதுவும் போலீஸ் ஸ்டேஷன் அருகே நடந்த செயின் பறிப்பு சம்பவத்தால் பொதுமக்கள் பீதியில் உள்ளனர். தென்காசி அருகே மேற்கு தொடர்ச்சி மலை அடிவார பகுதிகளை ஒட்டிய மத்தளம்பாறை பகுதியை சுற்றியுள்ள விவசாய நிலங்களில் நெல், தென்னை, வாழை உள்ளிட்ட பயிர்களை பயிரிட்டுள்ளனர். நேற்று இரவு நெல் வயல்களில் புகுந்த யானைகள் நெற்பயிர்களை சேதப்படுத்தி சென்றன. நெல் நடவு செய்யப்பட்டு நெற்கதரில் பால் பிடிக்கும் நேரத்தில் மேற்கு தொடர்ச்சி மலையிலிருந்து காட்டு யானைகள் கீழே இறங்கி வந்து விவசாய நிலங்களை சேதப்படுத்தி வருவது வாடிக்கையாக உள்ளதாக விவசாயிகள் கவலை தெரிவித்தனர். அருகில் இருந்த வயல்களில் உள்ள வாழை மற்றும் தென்னை மரங்களையும் பிடுங்கி எறிந்து சேதப்படுத்தி சென்றன. விவசாயிகள் இரவில் விவசாய நிலங்களுக்கு காவலுக்கு செல்வதை தவிர்த்து வருகின்றனர். காட்டு யானைகளை வெடிவைத்து விரட்டினாலும் அவை தொடர்ந்து விவசாய நிலங்களை சேதப்படுத்தி வருவதால் பெரும் இழப்பை சந்தித்து வருகின்றனர். வனத்துறை மற்றும் மாவட்ட நிர்வாகம் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும், விவசாயிகளுக்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என வலியுறுத்தினர். கழிவு பஞ்சு விலையை கட்டுப்படுத்த வேண்டும் உள்ளிட்ட பல கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழகம் முழுவதும் மில் உரிமையாளர் சங்கத்தினர் போராட்டம் நடத்தினர். அதன் பகுதியாக திருப்பூர் பல்லடம் காரணம்பேட்டையில் உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது. நாடா இல்லா தறி நெசவாளர் சங்க ஒருங்கிணைப்பாளர் கோவிந்தராஜ் மற்றும் கோவை திருப்பூர் மாவட்ட விசைத்தறி உரிமையாளர் சங்க தலைவர் பூபதி ஆகியோர் தலைமை வகித்தனர். அந்த பஞ்சை நான் கிளீன் காட்டன் பண்ணையில் இல்லைன்னா 100 ரூபாய்க்கு மேலே போகிறனால இன்னைக்கு நூலே எங்களால் அதிகபட்சம் விற்கிறது 150, 52, 48 இந்த ரேஞ்சுக்கு போகுது. வருஷ சராசரி எங்களுக்கு பார்த்தீங்கன்னா 145 ரூபாய்க்கு மேலே எங்களால் வெப்டு நூலை விற்க முடியாது. ஆனால் இதெல்லாம் கன்வர்ஷன் காஸ்ட் சம்பளம் கடந்த 10 ஆண்டுகளில் 2 மடங்கு சம்பளம் ஏறிக்குங்க. மின் கட்டணம் 90% எங்களுக்கு மின் கட்டணம் இந்த 10 வருஷத்துக்கு ஏறிடுச்சு. அதே மாதிரி பேக்கிங் மெட்டீரியலு, சீஸ் டியூப்புங்க, இது எல்லாமே 200% கூடுதலாக இது 10 ஆண்டுகளில். ஆனால் எங்களோட நூல் விலை 16லேருந்து 23% மேலே எங்களால் உயர்த்த முடியல. ஆனால் வேஸ்ட்டு விலை கடந்த 10 ஆண்டுகளை கணக்கு பண்ணி பார்த்தீங்கன்னா 54% ஏற்றிருக்காங்க. காட்டன் என்ன விலையோ அந்த காட்டன்லேருந்து வெளியேறக்கூடிய வேஸ்ட்டு காட்டன் விலையிலேருந்து பார்த்தீங்கன்னா முதல்ல 45 to 50% தான் வேஸ்ட் விலை இருந்ததுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சிண்டிகேட் படி தனியார் வீடுகள் எல்லாம் சேர்ந்து 85% விலை உயர்த்ததால 85% மேலே விலை உயர்த்ததால எங்களால் வருஷம் முழுவதும் தொழில் பண்ண முடியாமல் விசைத்தறிகளும் கைத்தறிகளும் அதை சார்ந்து இருக்கிற ஓப்பன் மில்லுகளும் அத்தனை பேருமே இன்றைக்கி சிரமத்துக்கு உள்ளாயிருக்கும். அதனால் அரசு இதை நியாயமான விலையை நிர்ணயித்து அவங்களுக்கு கூட்டு பேசணுங்கிறது ஒரு கோரிக்கைங்க. அதே மாதிரி விஸ்கோஸ் மூலப்பொருள் ஸ்பின்னிங் மில்லுக்கு வரக்கூடிய மூலப்பொருட்களை பருத்திங்க, விஸ்கோஸ், பாலிஸ்டர், இந்த மாதிரி எந்த பொருளும் எந்த நாட்டிலையுமே இருந்து வந்தாலும் சரிங்க, அதே மாதிரி இந்தியாவுக்குள்ளேருந்து வந்தாலும் சரி, எங்கேயுமே பேக்கிங் சார்ஜஸ்ங்கிற ஒரு இதே இல்லைங்க. நாங்கள் வாங்கினாலும் எங்களுக்கு இல்லை. ஆனால் ஸ்பின்னிங் மில்லுகள் அந்த அந்த பொருளை வாங்கி அதுலேருந்து வெளியேறக்கூடிய கழிவு பஞ்சுகளுக்கு எல்லாருக்குமே பேக்கிங் கட்டணம் ₹1 1.5 வரைக்கும் ஒரு கிலோவுக்கு போடுறதுனால என்னாச்சுன்னா உலகத்தில் எங்கேயுமே இல்லாத ஒரு சிஸ்டத்தை தமிழ்நாட்டில் மட்டும் நடைமுறைப்படுத்தி அதை எங்களை திணிக்கிறதுனால மற்ற மாநிலங்களோட போட்டி போட முடியலைங்க. தமிழ்நாடு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இங்கிருந்து உற்பத்தி பண்ணி நாங்கள் வேறு மாநிலங்களுக்கு வேறு நாடுகளுக்கு கொடுத்துட்டு போய் தமிழ்நாட்டுக்கு என்ன ஆச்சுன்னா பஞ்சாப்லேருந்து நூல்கள் இங்கே கொண்டு இறக்குமதி பண்ணுற அளவுக்கு இன்றைக்கி அவ்வளோ நிலை இருக்குது. காரணம் என்னென்னா மின்சார கட்டணம் குறைவுங்க, லேபர் சம்பளம் கம்மிங்க, மற்ற வரிகள் குறைவுங்க, எல்லாத்துக்கும் மேலே மூலப்பொருள்கள் அங்கே குறைவுங்க. எங்களுக்கு எதுவுமே எல்லாமே இங்கே கூடுதலாக இருக்குது. எங்களுக்கு லேபரும் இம்போர்ட் பண்ண வேண்டியதாக இருக்குது. வேஸ்ட்டு வேறு வழி இல்லாமல் அங்கே அந்த மாநிலத்துக்கு கொண்டு வர வேண்டிய சூழ்நிலை இருக்குங்க. இப்போ இங்கே ஒரு பாலிஸ்டர் நிறுவனமோ இல்லை பருத்தி உற்பத்தி பார்த்தீங்கன்னா 365 லட்சம் பேர் உற்பத்தி ஆகுது நாடு முழுவதுங்க. ஆனால் தமிழ்நாட்டில் வெறும் 3 லட்சம் பேர் உற்பத்தி ஆகுது. ஆனால் தமிழ்நாட்டோட மொத்த தேவை 110 லட்சம் பேருங்க. கடந்த 100 ஆண்டுகள் கடந்த இந்த தமிழ்நாட்டில் 3 லட்சம் தான் இருக்குன்றத ஒரு அவல நிலைங்க. 110 லட்சம் பேருக்கான சேல்ஸ் டேக்ஸ் வேறு மாநிலத்துக்கு தான் கொடுக்குறோம்.
சிஜிஎஸ்டி சென்ட்ரல் டேக்ஸ் அங்கே தான் பண்ணித்தான் போது தமிழ்நாட்டுக்கு மூலப்பொருள்ங்கிற பேரில் கழிவு பஞ்சை தவிர வேறு எந்த டேக்ஸ் ஸ்பின்னிங் மில் ஆகட்டும் வேறு யாருனாலும் எல்லாருமே வேறு மாநிலத்துக்கு தான் கொடுக்குறோங்கிறதா இது ரொம்ப கவலைக்குரிய விஷயம். இது 100 ஆண்டுகளாக இது நடந்துட்டு இருக்குது. இது மாற்றத்துக்கே கொண்டு வரலைங்கிறதா நிஜமானதுங்க. அது ஒரு விஷயங்க. அதை எல்லாமே இங்கேயே பாலிஸ்டர் ஆகட்டும் விஸ்கோஸ் ஆகட்டும் அத்தனை இங்கேயே உற்பத்தி ஆச்சுன்னா இங்கேயே இப்போ கம்பெனியை வச்சு தயாரித்தாங்கனாலும் இல்லை பருத்தி இங்கேயே உற்பத்தி அதிகமான பரப்பளவு கொடுத்து விவசாயிகளுக்கு தேவையான மானியங்களை கொடுத்து ஊக்குவிச்சாங்கன்னா SGST மட்டும் கிட்டத்தட்ட 4800 கோடி ரூபாய் பருத்திக்கு மட்டுமே கிடைக்குங்க நம்மளுக்கு. சிவகங்கை மாவட்டம் திருக்கோஷ்டியூர் ஸ்ரீ சௌமிய நாராயண பெருமாள் கோவிலில் கும்பாபிஷேக விழா கடந்த 6ஆம் தேதி வெகு விமரிசையாக நடைபெற்றது. வருகின்ற 22ஆம் தேதி துணை ஜனாதிபதி CP ராதாகிருஷ்ணன் திருக்கோஷ்டியூர் ஸ்ரீ சௌமிய நாராயண பெருமாள் கோவிலுக்கு தரிசனம் செய்ய வருகிறார். துணை ஜனாதிபதி மதுரையிலிருந்து ராணுவ ஹெலிகாப்டர் மூலம் திருப்பத்தூர் கல்லூரியில் இறங்கி அங்கிருந்து கார் மூலம் திருக்கோஷ்டியூர் கோயிலுக்கு பயணம் செய்கிறார். அதனைத் தொடர்ந்து ராணுவ அதிகாரிகள் ஹெலிகாப்டர் மூலம் பாதுகாப்பு பணிகள் குறித்து ஆய்வு மற்றும் சோதனை ஓட்டம் செய்தனர்.